வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன் நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், லேர்னிங் ஜோன் அப்படின்னு. இந்த லேர்னிங் ஜோனில் என்னெல்லாம் புதுசாக நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னா, அந்த கற்றுக்கிற விஷயங்கள், கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வயதுக்கு ஏற்ப மாறுபடும். கான்செப்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கலாம். ஒரு 7ஆம் வகுப்பில் படிக்கிற ஒரு பையனுக்கு ஃபிசிக்ஸ் படிக்கணும்னு வைங்க, அதில் எல்லா விதமான அந்த 7-8 கான்செப்டும் அதிலே தான் இருக்கும். அதே லெவலில் மெக்கானிக்ஸு, எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸு, அது மாதிரி நிறைய பாடங்கள், சவுண்டு, லைட்டு, இது எல்லாமே அதில் ஃபிசிக்ஸில் இருக்கும் தான். ஆனால் ஓவர் த பீரியட் 7ஆம் வகுப்பில் படிக்கிறதுக்கும் 12ஆம் வகுப்பில் லைட்டை பற்றி படிக்கிறதுக்கும், லைட்டுன்ற டாபிக் ஒன்று தான், ஆனால் இன்டெப்த்து கொஞ்சம் நிறைய படிக்க வேண்டி வரும். அதனால் நியூ சேலஞ்சஸ் ஆட் டு பி ஃபேஸ்ட் ஓவர் த இயர்ஸ். அதாவது 7ஆம் வகுப்பில் படிக்கிற எளிமையான கேள்விக்கு பதிலே 12ஆம் வகுப்பிலையும் இருக்காது. அப்புறம் 1ஆம் வகுப்பில் ஒரு சென்டென்ஸ்லேருந்தே கேள்வியிலேருந்து பதில் எடுத்து எழுத முடியும். அதுலேருந்து சில கொஷின் மார்க் உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு நடுவில் விஷயத்தை எழுதினாலே யூ வில் பி கிவன் ஃபுல் மார்க், 2 மார்க்ஸ்க்கு அவுட் ஆஃப் 2 கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அதுபோல் 7ஆம் வகுப்பில் கிடைக்கவே கிடைக்காது. 12ஆம் வகுப்பில் நீங்கள் அப்படி எழுதவே கூடாது. ரெண்டுமே மாறி போயிடும். ஸோ அதனால் என்னாச்சு, சேலஞ்சஸ் இன் லேர்னிங் யூ ஹேவ் டு டீல் வித் இட் ஓவர் த பீரியட். வயது ஏற வர அடுத்த வகுப்புகளுக்கு போகும்பொழுது நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அது அத்தனையும் படிக்கிறதுக்காக நம்ம அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். அப்பொழுது தான் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். படிக்கிறதுன்றது எல்லாமே அறிவாற்றலை வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் மதிப்பெண்கள் அங்கே ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதில் மாற்று கருத்தே இடமில்லை. அப்போ தான் நம்மளுக்கே அது ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். அப்போ தான் பரவாயில்லையே, நம்மளுக்கு நல்லா கணக்கு போட வருதே, நிறைய மார்க் கிடைக்கிறதே, ஸோ அதனால் நம்மளுக்கு நல்லா கணக்கு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே அப்போ தான் வரும். கணக்கு மார்க்கு தான் நம்மளை அடுத்த லெவலுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறது, இட் புஷஸ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ மதிப்பெண்கள் அத்தியாவசியமானது. தமிழ் ஒருத்தனுக்கு படிக்க வராதுன்னு நினைக்கிறோம், தமிழ் எழுத வராது, இலக்கண பிழைகள் நிறைய இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் நல்லா கற்று தேர்ந்து ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லி பார்த்து அதில் இருக்கிற செய்திகளும் நம்ம சொல்கிறதும் சரிதானா அப்படின்னு பார்த்துக்கிறது. அப்புறம் ஒரு தடவை புக்கில் எப்படி எழுதியிருக்குன்னு அதை பார்த்துடுறது. ஸோ பார்க்கும்பொழுது கவனமாக பார்த்து படிச்சுட்டா நம்ம எழுதும்போது எந்த விதமான பிழை வருவதற்கும் வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த செய்தியை அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட் ஃபார்மில் நம்ம பார்த்துருக்கோம், அது அப்படியே மனசில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ அதனால் எழுதும்பொழுது அநேகமாக பிழைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமலே இருக்கும். பிழைகள் வரவே வராது, அது கூட நம்ம அறுதிட்டு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி எழுதும்போது பிழை இல்லாமல் திருத்தமாக செம்மையாக எழுதும்போது தமிழில் நிறைய மதிப்பெண்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஏன்னா கேள்விக்கு சரியான பதில் எழுதியிருக்கோம், அந்த பதிலில் ரொம்ப பிழை இல்லை, அதை நம்ம சென்டென்ஸ் மாறாமல் வேறு எழுதியிருப்போம் அப்படின்னா அதுக்கு தான் அந்த மதிப்பெண்கள் கூடி அதிகமாக அளவில் வரும்பொழுது நம்மளுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், பரவாயில்லையே நம்மளுக்கு நிறைய நல்ல தமிழ் வருது, ஸோ நம்ம அதனால் இந்த தமிழை இன்னும் கொஞ்சம் கவனமாக படிக்கலாம் அப்படின்னு நம்மளோட எஃபர்ட்டை இன்னும் கொஞ்சம் போடுறதுக்கு அதில் வாய்ப்பு உண்டு. அதனால்தான் பார்த்து படிக்கும்பொழுது கவனமாக படிக்க வேண்டும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு டேபிள்ஸ்லாம் படிக்கிறோம் அப்படின்னா அதையும் 1 தடவைக்கு 2 தடவை பார்த்து படிக்கலாம். பார்த்து அதில் எப்படி எழுதியிருக்கு, நம்பர் மாறாமல் இருக்குதுன்னு பார்த்துட்டா. ஏன்னா இந்த பிரெயின் எப்படி பண்ணோம்னா விஷன் வழியாக போகக்கூடிய செய்திகளை நல்லா அந்த ஓசிபிட்டல் லோபில் இருக்கிற நியூரல் நெட்வொர்க்கில் சூப்பராக ரெஜிஸ்டர் பண்ணிடும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டா நம்ம ஏற்கனவே இந்த மெமரியை பற்றியெல்லாம் படிக்கும்போது சொல்லியிருக்கிறோம் என்ன, சென்ட்ரல் டெண்டன்சி, லூப்பு, அப்புறம் ஒரு நியூரல் நாட்டு, நியூரல் ஒரு ஸ்கோப்பில் வச்சுக்கோம், ஒரு புக்கு போல் போட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்னு சொன்னால், இது போல் இது கண் வழியாக பார்க்குறோம் இல்லை, ஆசிபிட்டல் லோப் வழியாக விஷன் மூலமாக நம்ம ஒரு செய்தியை பார்த்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தோஸ் திங்ஸ் வில் பி என்ன ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம்னு சொன்னால் அது ஒரு நியூரல் நாட்டு. அந்த நியூரல் நாட்டை பற்றி அதுக்கு ரிலேட்டடாக இப்போ ஏதோ பார்த்து படித்தோம் இல்லையா, அந்த டாப்பிக்கை நம்ம மறுபடியும் எடுத்து நினைவில் கொண்டு வரும்பொழுது அந்த லோபில் இருக்கிற நியூரல் நாட் ஓப்பன் செய்துட்டு அதில் இருக்கிற செய்தி அப்படியே நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோஷாப் மாதிரி காட்டி தரும். அவ்வளோதான், சரி போச்சு, யூ ஆர் ரைட்டிங் த எக்ஸாம் வெரி வெல் அப்படின்னு ஆயிரும். ஸோ அதனால் எந்த நேரத்துலையும் சேலஞ்சஸ் இன் லேர்னிங் கேன் பி ஈஸிலி என்ன பண்ணலாம், அதை நம்ம ஃபாலோ பண்ணி அதுலேருந்து வெளியில் வர முடியும் தான். அது ஈஸியஸ்ட் மெத்தட் தான். ஆனால் ப்ரொவைடட் நம்ம படிக்கும்பொழுது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறத கவனமாக திருத்தமாக பிழை இல்லாமல் படிச்சுக்க தெரியணும். ஏன்னு கேட்டால் அந்த பிரிண்ட் அவுட் ஃபார்மேட்டை நம்மளை அறியாமையே நம்மளோட மூளை அதை அவர் என்ன பண்ணிக்கோ, சின்ன ஒரு ஷார்ட் எடுத்து வச்சுக்கோ,
மூளையில் பதிவு பண்ணியிருக்கிறோம். ஃபோட்டோஷாப் மாதிரியே அதை மூளையில் பதிவு பண்ணி வச்சுருக்குதுன்னா சில நேரத்தில் எழுதும்போது அந்த பர்டிகுலர் ஷீட்டே நம்ம கண்ணு முன்னாடி வருதை, மனக்கண் முன்னாடி வருதை நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. இது மாற்று கருத்துக்கு இடமில்லாத ஒரு செய்தி. அதனால் நிச்சயமாக இதை நம்ம பயன்படுத்த முடியும். அதனால் படிக்கும்பொழுது லேர்னிங் ஜோன் இருக்கும்பொழுது நிறைய சேலஞ்சஸ் வரும். அந்த சேலஞ்சஸ் கேன் பி ஈஸிலி என்ன பண்ணலாம், நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியும். சேலஞ்சஸ் எல்லாம் ஈஸியாக we can nullify it. அட் த சேம் டைம் வரக்கூடிய ரிசல்ட்டை நம்ம ஈஸியாகவும் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.